வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரும் கொண்டாடுறீங்களே, இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் பேர்களே தமிழே. ஓகே காய்ஸ், ஃபைனலி ட்ரைலர் அப்டேட் என்னைக்கு வருதுன்னு ஏஜிஎஸ் டீம் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம தளபதி இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டாரு. அந்த பிக்கு தாங்க ரிவ்யூ ஆக்ஷன் பாருங்க. ரெடி 3 2 1 கோ. அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் இருக்கும். இப்படி கன்னில் இப்படி பார்க்காம சுடுறது, அந்த ரெட்டிஷ் அந்த இது வேற லெவல். 3 போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தெலுங்குன்னு ஒன்று சின்னதில் போட்டிருப்பாங்க, இன்னொன்றுல வந்து ஹிந்தின்னு போட்டிருப்பாங்க, இன்னொன்றில் ஒரு ஜஸ்ட் கோட்டுன்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. இந்த ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி எதுக்கு என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் போக்கிரி ஃபிலிமில் வந்து நம்ம தளபதி வந்து அசின் கிட்ட பேசின்னு இருப்பார். ஐ மீன் இளைய தளபதி வந்து அசின் கிட்ட பேசின்னு இருப்பார். அப்போ அப்படி பார்க்காம டக்குன்னு பேசின்னு டக்குன்னு கண்ட சுடுவார். அந்த சீன் இந்த சீனும் அப்படியே மர்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சீனை ஜஸ்ட் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற போட்டு ட்ரை பண்ணுறேன், பாருங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட அவங்க போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அதை போய் பார்த்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நண்பருக்கு. ஃபைனலி ஐ எம் ரியல்லி வெயிட்டிங். கடைசி 2 படம்ன்றது தான் ரொம்ப மனசு வலிக்குது. தளபதி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கினீங்கன்னு அவரே வாயில் நம்ம டைரக்டர் விபி கிட்ட கூட சொல்லிட்டாரு. ஸோ அது ஒன்று தாங்க. இதுதான் இன்னும் ஒரே ஒரு படம் தான் கடைசி. அதை எடுப்பான் தளபதி படம் பண்ண மாட்டேன்ற அந்த ஃபீலிங் இப்போ கொடுக்குறது. ட்ரைலர் வருதுன்ற சந்தோஷத்தை விட இன்னும் இந்த ஒரு படம், இன்னும் ஒரு படம், அவ்வளோதான்றது. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. அந்த கோட்டு முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் படத்தோட அப்டேட் வந்துடும். அஃபிஷியல் டைரக்டர் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஹோப் ஃபார் த பெஸ்ட். கடவுளே, எங்கள் தளபதி வந்து எங்களுக்கோசரம் இன்னொரு நல்ல படம் வருஷம் ஒரு படம் பண்ணிட்டு தரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அது வந்து தளபதி நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை போடுறது தளபதிக்கு போய் சேரணும். அப்போது வருஷம் ஒரு படம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரீரிலீஸ் தான் நம்மளுக்கு கிதின்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோடு என் பண்ணிக்கிறேன். நம்ம கட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா கட்டிங் வந்து நான் பிகில் மாதிரி இருக்கணும், இந்த மீச கீஸெல்லாம் ட்ரை பண்ணேன். ஒரு இமேஜ் பார்த்து நான் ரெகுலராக கட்டிங் ஷாப்புக்கு போவேன், அங்கே இதை பண்ண வச்சேன். அவர்கிட்ட எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த போஸ்ட் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? அந்த போஸ்ட் மாதிரி தான் இங்கே இந்த கட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த கட்டு அது அப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி நம்ம தளபதி அந்தும் இல்லை, நான் அது மட்டும் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் தளபதியாக எங்கள் தளபதி எங்கேயோ இருக்கிறாரு, நாம் எங்கேயோ இருக்கிறோம். ஸோ நம்ம தளபதியில் அந்த ஒரு கெட்டப்பு, அது ஒரு இது பிடிக்கும் எனக்கு, அந்த ஸ்டைலு பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபேஸ்க்கு அதுதான் செட். ஆல்ரெடி பாண்டில் எனக்குறோம், அதனால் ரொம்ப முடியெல்லாம் கொஞ்சம் இதாக பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப பர்சனலாக போகிறதுனா வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம ட்ரைலருக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ராக்கி விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோடு என் பண்ணிக்கிறேன். பாய்.